நம்ம வீட்டுக்கு சைடுல பச்சோள மரம் இருந்துச்சு. அது உங்க எல்லாருக்குமே நல்லா வந்து தெரியும். நம்ம ஏதாச்சும் கேப் இருந்தா அங்க ஏதாச்சும் மரமோ இல்ல செடியோ வந்து நட்டுருவோம். நம்ம வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் காலியான இடம் வந்து இருந்துச்சு. அந்த காலியான இடத்துல வாழை மரம் வைக்கலாம் அப்படின்னு வந்து நினைச்சேன். நம்ம பச்சோள மரம் வச்சிருந்தோம் இல்லையா, அதுல இருந்து 2-3 கண்ணு வந்து விட்டு இருந்துச்சு. அதை பேத்துட்டு வந்து இங்க வச்சிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி இடத்தெல்லாம் கிளீன் பண்ணி பள்ளம் வந்து நோண்ட வந்து ஆரம்பிச்சிட்டேன் நண்பா. என்கிட்ட கொஞ்சம் பேர் பச்சோள கண்ணு கிடைக்குமா நண்பா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. அந்த அளவுலாம் இல்ல நண்பா, கொஞ்சம் தான் இருந்துச்சு. அது வீட்டு பக்கத்துல எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பகிர்ந்து வந்து கொடுத்துட்டேன். குய்யா, நெல்லி, தென்னை, வாழைன்னு சொல்லிட்டு எல்லாமே வீட்டு முன்னாடி வைங்க நண்பா. இந்த செடிகள் எல்லாமே இருந்துச்சுன்னா யாருமே பசியோட இரவுல வந்து தூங்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு செடியில இருந்து பழம் வந்து நமக்கு கிடைக்கும், வயிறு வந்து நிறைஞ்சிரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வீட்டுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா செடிகளை வந்து வைங்க. ஒரு வழியா எல்லா வேலையும் வந்து முடிஞ்சிச்சு. ஃபைனலா தண்ணி விட்டோம்னா நம்ம கழனிக்கு வந்து போயிடலாம் நண்பா. கழனில என்ன வேலை அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, நேத்து வந்து காராமணி கொடி எல்லாம் சுத்தி விட்டோம் இல்லையா, இனி களை வெட்டுற வேலை தாங்க இருக்கு. களை வெட்டி முடிச்சிட்டோம்னா கிட்டத்தட்ட 100% வந்து வேலை கம்ப்ளீட் ஆயிடும். இதோட காராமணி அறுக்கிறோம் இல்லையா, அப்பதான் நம்மளுக்கு நிறைய வேலை வந்து இருக்கும். இதுக்காக காலையிலே வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி போயிட்டோம். எனக்காக இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க.